அபி வந்து கோயிலுக்கு வராங்க. அங்க வராரு முரளி. எப்படியாவது அபிய வந்து பார்த்து சந்திக்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நெறைய முயற்சிகள் பண்றாரு. ஆனா வந்து கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து அஞ்சலியும் வந்து அணுவும் அங்க வந்துடுறாங்க. அபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற முரளி வந்து அப்படியே வந்து பின்னாடி ஒடியிறாரு. அப்ப அஞ்சலி வந்து முரளி மாதிரியே இருக்கே, கிருஷ்ணா மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா வந்து பதுங்கி போயிடுறாரு. அப்படியே வந்து மறைஞ்சிடுறாரு. எங்க போனாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, வாங்க அஞ்சலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பா இந்த அஞ்சலி மட்டும் என்ன எப்படியாவது கண்டுபிடிச்சிடறாளே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறாரு முரளி. பேசவே விடமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாருன்னா, ரொம்ப ராகவ் டென்ஷனா இருக்காரு. எப்படி இந்த கல்யாணத்த எடுத்து போறோம்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அடுத்து வந்து எப்படியாவது பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவரோட மனசாட்சி சொல்லுது, "நீ எப்படியாவது உன்னோட லவ்வ வந்து ப்ரப்போஸ் பண்ணிடு. அப்ப கண்டிப்பா அவ ஏத்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசாட்சி சொல்லுது. நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியும்? இப்ப அவளுக்கு கல்யாணம். இந்த டைம்ல நான் எப்படி போய் சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து மறைமுகமா சொல்லி பார்க்குறாரு அபிகிட்ட. அபி புரிஞ்சுக்கிறதா இல்ல. அதனால ராகவ் என்ன பண்றதுன்னு தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஜவுளி எடுக்க போறாங்க 2 பேர் வீட்லயுமே. சாரீஸ் எல்லாமே எடுக்குறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா ராகவ் அங்க போறாரு அஞ்சலி கூட. பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிறாங்க. அவங்கள "இந்த சாரி நல்லா இருக்குல்ல, இந்த சாரி நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு விக்னேஷ் வந்து நம்ம அபி மேல வச்சு வச்சு பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்து ராகவுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. முரளி வந்து அபியோட வீட்டுக்கு நேரடியா போறாரு. அபிகிட்டயும் அவங்க வீட்ல இருக்கவங்ககிட்ட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாரு. "இங்க பாரு மரியாதையா போயிடு இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு அவர நல்லா அடிக்காத குறையா விரட்டி அனுப்பிச்சிடுறாங்க. வந்து நம்ம அபியோட அத்தையும், அதுக்கப்புறம் அபி வீட்ல எல்லாருமே முரளி வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்கள விடவே கூடாது. எப்படியும் நான் தான் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை. நீங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அந்த விக்னேஷ் யாருன்னு சொல்லிட்டு விக்னேஷ பத்தி முழு விவரமும் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து ரவுடிஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுறாரு. இந்த மாரி விக்னேஷ வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிடுறாரு. விக்னேஷோட ஃபோட்டோஸையும் அனுப்பிச்சிடுறாரு. இந்த சூழ்நிலை கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து ராகு வந்து மனசு கஷ்டத்தோட இருக்காரு. நம்மளுக்கு எல்லாமே வந்து இந்த மாரி ஆயிடுச்சே! அபி இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. பாட்டி வந்து அபியோட கல்யாணத்துக்கு போணும் வா ராகவ் கூப்பிடுறாங்க. ராகவ் வர மறுக்கிறாரு. வம்பு பண்ணி வந்து பாட்டி வந்து கூட்டிட்டு போறாங்க கல்யாணத்துக்கு. இங்க வந்து எல்லாருமே கல்யாணத்துக்கான வந்து வேலையில வந்து இறங்குறாங்க. முரளி என்ன பண்றாரு, விக்னேஷ வந்து ஆளுங்களெல்லாம் வச்சு வந்து தூக்கிடுறாரு. அதனால விக்னேஷ வந்து காணோம்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரூம்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலைல போய் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க கல்யாண இடத்துக்கு. ஆனா விக்னேஷ் வந்து இல்லவே இல்ல. அங்க ஒரு லெட்டர் தான் கிடைக்குது. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த லெட்டர் எடுத்துட்டு வச்சுட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அபிய பத்தின உண்மை எனக்கு இப்ப தான் தெரியுது. அபி வந்து நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்னு நம்மலாம் எழுதி வச்சுடுறாரு. ஆனா வந்து அத பார்த்துட்டு விக்னேஷ் தான் எழுதுனான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த மாரி உங்க புள்ள பண்ணிட்டாரு. அதுவும் அபிய பத்தி கேவலமா வேற பேசியிருக்காரு. நீங்க உங்க புள்ளையெல்லாம் ஒரு மனுஷனா இப்படி பண்றா எனக்கும் ஒண்ணும் புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோட பேரண்ட்ஸும் சொல்றாங்க. அடுத்து வந்து ஏன் இப்படிலாம் பண்ணான் அவன் அப்படின்னு தெரியலையே அப்படின்றாங்க. எல்லாருமே கலங்கி இருக்காங்க. அம்மா உங்கள நம்பி தானம்மா நான் வந்து கல்யாணத்துக்கான என் பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் வேணாம்னாலே அவள வம்பு பண்ணி சம்மதிக்க வச்சேனே. இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. 2வது தடவை என் பொண்ணு கல்யாணம் நின்னுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா பயங்கரமா கதறி கதறி அழறாரு. அவங்க வீட்ல எல்லாருமே அழறாங்க. இத பார்த்து லட்சுமி அம்மா ஒரு முடிவுக்கு வராங்க. கண்டிப்பா அபியோட கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. ராகவ் கிட்ட சொல்றாரு. ராகவ் அபி கழுத்துல நீ தாலி கட்டணும் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைறாரு ராகவ். உடனே ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் ஒண்ணும் புரியல ராகவுக்கு. நீ கட்டுவியா இல்லையாப்பா? எனக்காக செய்வியா இல்ல? சரி நான் உங்களுக்காக கண்டிப்பா அபிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாரு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபிக்கும் ராகவுக்குமான கல்யாணத்துக்கான உட்கார வச்சு ஏற்பாடுலாம் பண்ணிட்டுருக்காங்க. ராகவ் வந்து அபி கழுத்துல தாலி கட்டிடுறாரு. எல்லாருமே வந்து அட்சதை போடுறாங்க. அடுத்து வந்து அபிக்கு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து இந்த மாரி கல்யாணம் வந்து நடக்காதுன்னு நெனச்சேனே. எப்படியாவது என்கிட்ட தான் வந்து கெஞ்சுவாங்கன்னு நெனச்சேனே. இந்த மாரி ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியாம பயங்கரமா வந்து டென்ஷன் ஆயிடுறாரு முரளி. முரளியால தாங்கவே முடியல. அபியும் ராகவும் வந்து வீட்டுக்கு வராங்க. அத பார்த்து வந்து சுந்தரி வந்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.